ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு விஸ்வாவை கடத்திட்டாங்க. என்னங்க கடத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஒரு வேலையை கடத்திட்டு கொண்டு வந்து ரூமில் அடைச்சி வச்சதுக்கப்புறம் விஸ்வா 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 அப்படிங்கிற டைலாக் இவங்களுக்கு தான் பொருந்தும் போல். இவங்க பொழுதுனைக்கும் சிக்கல் சிவபதியும் அவங்க பிள்ளைங்க விஸ்வா விஸ்வான்னு சொல்லிட்டு இவங்களே மென்டல் ஆகிடுவாங்களாட்டுக்கு அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் டேய் வேணாண்டா, இந்த கேஸ்லேருந்து விலகுடான்னு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. நீ என்ன சொன்னாலும் நான் விலக மாட்டேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னடா அடிக்க வரேன் இருடா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வராங்க. அடிக்க வரும்போது மிஸ் ஆகிட்டாப்ல. தம்பி மிஸ் ஆகிட்டியா, அந்த இப்போ கொடுக்குறேன் பாருன்னு திரும்ப கொடுக்க வராங்க. அப்பன்னு பார்த்து யார் என்ட்ரின்னு பார்க்குறீங்களா, நம்ம வேலவன்ட்ட நீ ஒன்னால முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்பாவையும் அண்ணனையும் எதிர்த்துட்டு அதுக்கப்புறம் அவரை அனுப்பி விட்டுட்டாரு. அடே நமக்கு எதிரி வெளியில் இல்லாடா, உள்ளதாண்டா, வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு சுற்றுறோம்டா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என் பையனை நானே அடிக்கிறதா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இருந்தாலும் சக்தியும் சிவனும் ஒன்று தான் அப்படின்ற டைலாக்கை பக்கமாக அடிக்கிறாரு. ரொம்ப அடிக்காதையா, முடியலையா, கேட்க முடியலையா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் என்ன பண்ணாருன்னா, நம்ம செல்வியோட வீட்டுக்கு போகிறாரு. போனோன்னு வீட்டில் உள்ள எல்லாருமே வரவேற்றுட்டு உட்கார வச்சு நடந்த எல்லாத்தையும் சொல்லணுங்கிறாங்க. அதுக்காகவே மீனால வெளியே போகணும்னு சொல்கிறாங்க. அது குட்டி பிசாசை ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்டாலும் கேட்கும். இதை பார்த்து பேசுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி. என்னென்ன அந்த முழு விஷயத்தையும் சொல்லுங்கள், என்கிட்ட மறைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அப்பாவை காப்பாற்ற முடியாதுன்னு இவங்க ஒரு பக்கத்துக்கு போராடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வேலைவன் வந்துட்டு, அதாவது அவன் நம்ம பிரகாஷ் இறந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு இருக்காரு. இவன் இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் எதிர்பார்க்கல. இவன் நான் வாங்கி கொடுத்த சட்டையை போட்டுட்டு கடைசியாக இறந்துருக்கான் அப்படிங்கிறாங்க. தம்பி நீ வேணா கூடையே சோறு போட்டு வளர்த்துருக்கலாம்ப்பா, ஆனால் உனக்கு விசுவாசமாக இவன் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பக்கட்டும் நடந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சக்திக்கு ஷாக் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.